அப்ப எந்த டைம்லாம் போலீஸ் வந்து நம்ம வண்டிய சீஸ் பண்ணலாம் அப்டின்னா, அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டு எந்த டாக்குமெண்ட்ஸும் நம்ம குடுக்காம இருந்தாலோ, இல்ல டிஜிட்டலா ஷோ பண்ணாம இருந்தாலோ, அதுக்கப்புறம் முன்னுக்கு பின் முரணா பேசினாலோ, இல்ல நம்ம அந்த வண்டிய யூஸ் பண்ணி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலோ, இல்ல பண்றோம்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்தாலே, அவங்க வந்து வண்டிய சீஸ் பண்ணி கொண்டு போயிருவாங்க. ஈவன் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணியிருந்தா கூட, அவங்க வந்து வண்டிய சீஸ் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைச்சுருவாங்களாம். அப்புறம் நம்ம ஃபைன கட்டி அந்த செலான் ரிசிப்ட் கொண்டு வந்து காமிச்சு, ஸ்டேஷன்லேருந்து வண்டிய எடுத்துட்டு போய்க்கலாம் அப்டின்னு சொல்லி, அந்த மாரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அப்டின்னு சொல்லி, ரீசென்ட்டா நான் ஒரு போலீஸ்ட்ட வந்து என்ட்ட வந்து லைசென்ஸ் கேட்டாங்க. நான் காமிச்சேன். அந்த போலீஸ்ட்ட கேட்டப்போ அவர் சொன்னாரு. அவர் மேற்கொண்டு என்ன சொன்னாரு அப்டின்னா, நான் மேல சொன்ன 4 அஃபென்ஸ் அதுக்கு மட்டும் இல்ல. எல்லாத்துக்குமே ஸ்பாட் ஃபைன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப ஸ்பாட்ல காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க ரூ. 1000 ஃபைன் போடுவீங்க. காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டப்போ, அவங்க வந்து ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸா இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில கட்டிட்டு தான் போணும். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸ் தான் பண்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து ரூ. 500 குறைச்சு போடுவோம். இல்ல செலான் குடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம். பட் ரிப்பீட்டடா இருக்கு, இல்ல சீரியஸ் அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில அவங்க வந்து ஃபைன் கட்டிட்டு தான் போணும். ஸ்பாட்லயே ஃபைன் கட்டிட்டு தான் போணும். அப்படி அவங்களால ஃபைன் கட்ட முடியலன்னா, நாங்க ஸ்டேஷனுக்கு வண்டிய தூக்கிட்டு போயிருவோம். அதுக்கப்புறம் அவங்க ஃபைன் கட்டி செலான் வாங்கிட்டு போய் தான் வண்டிய மீட்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. இப்ப டிராஃபிக் போலீஸ் வந்து உங்க வண்டிய நிப்பாட்டுறாங்க அப்படின்னா, அப்ப போலீஸ்க்கு என்னென்ன டியூட்டீஸ் இருக்கு, உங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இனிமேலாவது தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க.